வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் கரெக்டாக பிளாட்டாக போட்டுட்டு அளவு எடுத்துப்போம். அளவு எடுத்து 17 இருக்குது. அது வந்து 19 வச்சு மார்க் பண்ணுறோம். 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து 2 பீஸாக வந்து கிழிச்சிருவோம். ஒன்று வந்து ஸ்லீவுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இது சின்ன ஜாக்கெட்டுன்றதால கரெக்டாக இருக்கும். சைடு கிழிச்சது எதனா வந்து சுருக்கமாக இருக்கும். அதில் வந்து எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். அதை மடித்து போட்டுப்போம். இப்போ வந்து 9.5 இருக்கும். மடித்து போட்ட பிறகு பார்த்தா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9.5 இருக்கும். கீழே வந்து லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து மடிச்சுப்போம். 1/2 இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு 1 இன்ச் இடுப்பு தைக்கிறது கரெக்டாக இருக்கும். இது ஃபுல் வீடியோ. கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். நெக்கு வந்து 2க்கு 5.5 வைக்க போகிறோம். இடுப்பு இறக்கம் வந்து 14 இருக்குது, 13.5 இருக்குது, 14 வைக்க போகிறோம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து. பதினாலு இன்ச்சு வச்சாச்சு. இப்போ கீறிக்கலாம். 13.5 இருக்குது, 14 வச்சுட்டோம். இப்போ வந்து நெக்கு வந்து அதே வச்சு செக் பண்ணுறோம். நெக் அளவே வச்சு செக் பண்ணிப்போம். பொறுமையாக வைங்க. பொறுமையாக கிளியராக கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் அதை வச்சு தான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 2க்கு 5.5. இப்போ வந்து அந்த நெக்கு 5.5 இன்ச்சு வச்சுங்களா, அது கீழே வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். அதே போல் வந்து சைடு வந்து மார்க் பண்ணிப்போம். சைடு பாருங்கள், 14 இன்ச் வச்சுங்களா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணி மேலே வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணிப்போம். சைடு அந்த கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணுறத கீழே ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கச்சோலி பட்டைக்கு கீழே 1/2 இன்ச்சு, அது கீழே 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுக்கணும். கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கும் இதுக்கும். இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுத்துப்போம். ஃப்ரண்ட் அளவு எடுத்து 12.5 வைக்கிறோம். 12.5 வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பேக்கு 14, ஃப்ரண்ட்டு வந்து 12.5 வச்சுருக்கோம். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்கிறோம். இது சின்ன ஜாக்கெட் இருந்தாலும் 4க்கு 4.5 வைக்கிறோம். இப்போ வந்து கழுத்தெல்லாம் கட் பண்ணிப்போம். இந்த டாட் வந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, திருப்பி ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச், 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச், திருப்பி ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க. இந்த ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க. இப்போ நெக் வெட்டிடுவோம். இப்போ கயிறு பீஸ் கட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து முண்டா கழிச்சிக்கலாம். கழிச்சாச்சு. பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பொறுமையாக பார்த்து புதுசாக கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. கீழே அந்த இடுப்பு பேக் மட்டும் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் மட்டும் பாருங்கள். அதை வச்சாலே மேலே அளவும் அதுவே வந்துடும் தன்னால். கீழே அளவு எடுத்தாலே போதும். அதான் கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணுறது எல்லாமே வந்து கஸ்டமர் தான். அதில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. கழுத்து பீஸ் வந்து எப்பவுமே வந்து கிராஸில் வந்து கட் பண்ணலாம் நண்பர்களே. கிராஸில் வந்து கட் பண்ணிங்க.
இதை வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து 1 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. கை வந்து இறக்கமாக வேணும் 1 இன்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுறோம் மடிச்சுக்கிறதுக்காக. பாருங்கள் 1 இன்ச்சு விட்டுட்டு மேலே வந்து மார்க் பண்ணிட்டோம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. கை லூஸு அப்படியே வச்சுப்போம். எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ணுறோம் பாருங்கள். அளவு எடுத்து தைக்கிறத விட அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண பழகிக்கிங்க. நம்ம எல்லாமே முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவோம். இந்த முண்டாக்கழிக்குள்ளே பாருங்கள் 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். அதிகமாக வந்து கட் பண்ணிங்கன்னா கை வந்து ஈத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பை வந்து 2.5 இல்லை 3 இன்ச்சு அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக உட்காந்து பார்த்துக்குங்க. இந்த முண்டை வந்து 3/4 இன்ச்சு எப்பவுமே கையுங்க. அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே புடவை பீஸ் வந்து புடவை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே அப்படி அப்படியே போட்டு கட் பண்ண வேண்டியதான் ஈஸியாக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு முன்னாடியே கட் பண்ணி வச்சாலும் மேலே டக்கு டக்குன்னு போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணுறது போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது லெவலாக கரெக்டாக போட்டுங்க. நெக்கு மட்டும் அப்புறமேட்டு கட் பண்ணிப்போம். மிச்சப்படி எல்லாமே கட் பண்ணிவிடுவோம். ஸ்லீவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்ருங்க சைடில். மிச்சம் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா தைச்ச பிறகு வந்து கட் பண்ணிப்போம். எப்பவுமே வந்து லைனிங்கோட வந்து மேலே ஜாக்கெட் பிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தைச்சிட்டு பிறகு அப்புறமே பார்த்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே நண்பர்களே, கட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ போய் அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். போய் தைக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ போய் தைக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட் வச்சுக்கலாம் நண்பர்களே. இது லைட் கிரே கலரு ப்ளவுஸு. அதில் வந்து ஒயிட் பிட்டாக வைங்க, அப்போ தான் வந்து வெளியே தெரியாது. பேண்ட் பிட் வச்சுட்டு மேலே வந்து ஜாக்கெட் பிட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வைங்க. ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துங்க. அந்த ஷேப்பில் வந்து ஆப்போசிட் வரும், அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் நம்ம. நான் பொறுமையாக தான் தைக்கிற பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் ஆப்போசிட் இதில் வந்து ஷேப் இருக்குங்களா, அந்த வந்து 4.5 இன்ச்சு 4 4க்கு 4.5, அதால் வந்து அந்த ஷேப் வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் கரெக்டாக போய் நான் செக் பண்ணிங்க. இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓர தையல் போட்டுப்போம். அப்புறமேட்டு ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே.
பாருங்கள் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நேச் போட்டிருப்போம். அதை வந்து அந்த 3/4 இன்ச்சு வந்து கீறிக்கலாம். ஏன்னா கரை இருக்குது, பார்டர் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். கரையோடு வச்சா நல்லா இருக்குது. அதாவது கொஞ்சம் ஸ்டிப்பு இருக்குன்றதால அந்த 1 இன்ச்சு 3/4 இன்ச்சை வந்து கீறிக்கிறோம். இப்போ வந்து எட்ஜு தையல் ஒன்று, ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து வெளியே வந்து லைனிங் தெரியாமல் இருக்கும். கை இப்படி போட்டு இழுத்தாங்கன்னா வந்து வெளியே தெரியும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தையல் ஒன்று போட்டால் வந்து வராது. ஆப்போசிட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. தைக்கக்குள்ளே வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துங்க. இதுவும் வந்து முண்டை கழிச்சது ஒரு பக்கம், முண்டை கழிக்காத ஒரு பக்கம் இருக்கும். அதில் வந்து அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். அந்த அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த 3/4 இன்ச்சு சொன்ன பாருங்க, அது போடுறோம். அந்த 3/4 இன்ச்சு எப்பவுமே வந்து தையல் போடும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கூட தையல் போட்டுங்க. அப்போ தான் வந்து கீழே லைனிங் போட்டு இப்படி கை தூக்குள்ளே இழுக்குள்ளே வந்து அந்த துணி வந்து வெளியே வராமல் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். தச்சு வச்சு இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து மடிச்சுப்போம். அது 1.5 இன்ச்சு தேவையில்லை இதுக்கு, ஏன்னா கரை இருக்குது எதுவும். அது மட்டும் அப்படியே மடிச்சுப்போம். அது ஸ்டிப்புக்காக அப்படியே இருக்கட்டும். அது இடுப்புக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து 1.5 இன்ச்சு அப்படியே மடித்து வச்சுக்கலாம். இப்போ காரை பீஸ் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இதுவும் ஓர தையல் போட்டுப்போம். அப்புறமேட்டுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக வந்தால் வந்து சுற்றி வந்து குண்டூசி குத்திக்கங்க. கீழே தைச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் திரும்பக்குள்ளே. அதுக்கு தான் வந்து நான் வந்து எதுவுமே ரவுண்டு வந்து கட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நூறாமல் இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். இதுவும் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட்டாகவே இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட் இல்லாமல் இருந்தால் வந்து அது இப்போ வைக்கக்குள்ளே ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி கட் பண்ணுவீங்க. அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஆப்போசிட் இதிலே கரெக்டாக வந்துடும். இது வந்து எல்லாம் சுற்றி தைச்சிக்கலாம். நான் பேசுகிறத விட வந்து பொறுமையாக பாருங்கள், என்ன தைக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாக இருக்கும். தைக்கிறது மட்டும் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம். உங்களுக்கு ஒரு பாட்டாக வேணால் நீங்கள் வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பாட்டு உங்களுக்கு எது தேவையோ எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே. டாட் பிடிக்கிறோம்.
டாட் வந்து கீ டாட் போட்ட பிறகு மேல் டாட் போடக்குள்ள கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்னாடின்னு எடுத்துங்க. அப்படியே அந்த 2 டாட்டும் பிடிச்சிங்கன்னா மேலே ஒரு திருப்பி அதுலேயே டாட் வந்துடும். நேச் முன்னாடியே போட்டிருக்கோம். இதுவும் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்துக்கங்க. பாருங்கள் கப்பு பக்காவாக இருக்குது பாருங்கள் டாட்டு. டாட் போட்டாச்சு. இப்போ வந்து திருப்பி பார்ப்போம். பாருங்கள் எதுவுமே கீறலை, அப்படியே தான் திருப்பி போடுறோம் பாருங்கள். கரெக்டாக இருக்கும் கப்பு, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கச்சேலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச்சு விட்ருப்போம் துணி எக்ஸ்ட்ரா, அந்த 1/2 இன்ச் வந்து பிடிச்சிக்கலாம். அந்த கீ டாட்டை வந்து ஒரு வி ஷேப்பில் மடித்து விட்டுக்குங்க. திருப்பி இந்தாண்ட தைக்குள்ள ஆப்போசிட் வந்து கரெக்டாக வந்து அதை வச்சு தைங்க. எப்போ தைச்சாலும் ஒரே மாதிரி தைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ஸ்லீவ் ஒரு தடவை பேக்கு அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தைங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேச் போட்டுங்க, ஒரு 4 நேச் போட்டுங்க அந்த ஷேப்பில். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பக்காவாக கீழே உட்காரும். இடுப்பில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த கச்சோலி பட்டை. அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் கப்பு எவ்வளோ சூப்பர் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கீழே வந்து ஃப்ளாட்டாக உட்காந்துக்குது பாருங்கள். எங்கேயுமே தூக்கல அந்த கச்சோலி பட்டை. நான் எதுவுமே இன்னும் கீறவே இல்லை, சும்மா அப்படியே திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி தைச்சிப்போம். ஊக்கு பட்டி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஒரு நூல் வச்சு தைங்க, தைச்சிட்டு அப்புறமேட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் போடுங்க. திருப்பி அப்படியே மடித்து ஈஸியாக வந்து திருப்பி தைச்சிடலாம். எப்பவுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதில் வந்து அதை கழிச்சிங்க, ஒரு நூல் கழிச்சிங்க. எப்பவுமே செக் பண்ணிவிட்டு கூட கழிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வைக்கிறோம். இது வந்து முண்டா கழிச்ச துணி தான் வந்து குபா பட்டி சிங்கிள் பட்டி நம்ம கொடுக்குறோம். அதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே வந்து 3ஆக மடிச்சுப்போம். பாருங்கள் ஒரு மடி மடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு மடி மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். போட்டுட்டு அப்புறமேட்டு திருப்பி வந்து எஜ்ஜு தையல் ஒன்று ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிடலாம். கொக்கி பட்டி ஐப்பட்டி ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கழிச்சு வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே கீறலை பாருங்கள். ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது பாருங்கள். எதுவுமே வந்து கீறலை, அப்படியே தைச்சி அப்படியே தான் வைக்கிறேன் நான். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு விட்டுப்போம். ஏன்னா 13.5 இன்ச்சு தான் வந்து இறக்கும், பேக் இறக்கும். அதில் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்ருக்கோம். அதில் அந்த 1/2 இன்ச்சை வந்து ஷோல்டர் பிடிச்சிக்கலாம்.
ஃப்ரண்ட்லேயும் அதே போல் விட்ருப்போம், பேக்லேயும் அதே போல் 6 இன்ச் விட்ருப்போம். அதில் வந்து அந்த 6 இன்ச்சு பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்கு தைச்சிக்கலாம். கழுத்து பீஸ் முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு மேலே எஜ்ஜு தையல் போட்டு டபுள் தையல் போட்டுடலாம். எம்மிங் வேணான்ட்டாங்க, பைப்பிங் வேணான்ட்டாங்க. அதில் வந்து மேலே வந்து டபுள் தையல் போட்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா தான் வந்து நான் போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை மெசேஜ் வழியாக வரும் உங்களுக்கு. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரட்டும். முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட் பக்கம் போட்டோம். அது எப்பவுமே வந்து தைக்கக்குள்ளே ஞாபகமாக செக் பண்ணிக்கங்க, மாற்றி தைச்சிடாத பார்த்துங்க. முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக் பக்கம் வரணும், முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகணும். அதை செக் பண்ணி தைங்க. இதுவும் வந்து 1/2 இன்ச் விட்ருப்போம், அதில் 1/2 இன்ச்சே தைங்க. அப்போ தான் வந்து ஓவர்லாக் போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். 1/4 இன்ச்சில் விட்டிங்கன்னா ஓவர்லாக்லேயே கட் ஆகிடும். அதில் வந்து 1/2 இன்ச் எல்லாமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி விட்டிங்கன்னா 1/2 இன்ச் வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவர்லாக் போடுறதுக்குலாம் வந்து கிளியராக இருக்கும். நெக்கு வந்து அப்படியே டபுள் தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போய் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு சைடெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. எப்பவுமே வந்து தைச்ச பிறகு ஓவர்லாக் போடுறது, நம்ம எப்பவுமே ஸ்லீவ் ஓவர்லாக் போட்ட உடனே சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். அதில் வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடு செக் பண்ணியாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச்சு கேட்டிருக்காங்க. எதுக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா பிடிப்பேன். ஆனால் வந்து இறக்கம் வந்ததுன்னா வந்து கை லூஸ் ஆகும். இறக்கம் கம்மின்னு கேட்டாங்கன்னா வந்து லூஸ் வைக்கணும் கொஞ்சம். ஸ்லீவ் வந்து இல்லைன்னு இறக்கம் வேணும்னு கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் டைட் வைக்கணும் கை. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே அளவு ப்ளவுஸ் வச்சா வந்து லூஸாக தான் இருக்கும். எப்போ வந்தாலும் பார்த்துங்க. கை இறக்கம் யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம வந்து கை இறக்கம் வச்சுட்டு டைட் பண்ணணும். கொஞ்சம் இறக்கம் கம்மி வேணும்னா கொஞ்சம் லூஸ் வைக்கணும். அது பார்த்துங்க. பேக் டாட் வந்து சென்டரை பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம். பேக் டாட்டு சென்டரும் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம். ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு போட்டுங்க டாட்டு. அதே போல் இதுவும் வந்து சைடு பிடிச்சி இன்னொரு டாட் போட்டுக்கிறோம். போட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதில் அதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு 3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். அவ்வளோதான், ஒரு தடவை ஃபைனலாக வந்து செக் பண்ணிப்போம். செக் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே, ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இப்போ புடவை வந்து ஓரம் அடிச்சிருவோம். ஒன் சைடு ஓரம் தான், அப்படியே அடிச்சிருவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். எனக்கும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பேக் வந்து நாட்டு வச்சுப்போம். நாட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாட்டு கயிறு
பாருங்கள் நாட் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து புடவை ஓரம் அடிச்சிருவோம். ஒன் சைடு ஓரம் தான், அப்படியே ஒரு 1/4 இன்ச் நல்லா மடித்து மெலிசா வந்து ஓரம் அடிச்சிருவோம். மெலிசா ஒரே மாதிரி மடிங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் இருக்கான்னு பார்த்துங்க. கிராஸ் இருந்தால் பார்த்து வெட்டிங்க. முன்னாடியே வந்து கட் பண்ணி கிராஸ் இருக்கான்னு செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரம் அடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கும். ஓகே பாய் நண்பர்களே.